சகல நலன்களும் அருளும் புரட்டாசி மாத வழிபாடு. புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகள் கொண்டது. சிவபெருமான், விஷ்ணு, அம்மன், விநாயகர் வழிபாடு புரட்டாசியில் மிகவும் சிறப்பாக நடைபெறும். புரட்டாசி என்றதுமே அனைவருக்கும் முதலில் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடுதான் நினைவுக்கு வரும். அதனால்தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்று சொல்கிறார்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் நாளை புதன்கிழமை பிறக்கிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 20, 27, அக்டோபர் 4, 11 என புரட்டாசியில் 4 சனிக்கிழமை வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது புண்ணியத்தை இரட்டிப்பாக்கி தரவல்லது. என்றாலும் பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்வதை வழக்கத்தில் வைத்துள்ளனர். புரட்டாசியில் சனிக்கிழமை விரதம் தவிர அனந்த விரதம், ஏகாதசி விரதம் உட்பட ஏராளமான விரதங்கள் உள்ளன. புரட்டாசியில் பெருமாளுக்கு இணையாக சிவபெருமானுக்கும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. அதுபோல அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி வருகிற 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை 9 நாட்கள் வழிபாடும் புரட்டாசியில் வரவுள்ளது. அதோடு லலிதா சஷ்டி விரதம், உமா மகேஸ்வரி விரதம், கேதார கௌரி விரதம் ஆகியவையும் அம்பாளுக்கு உகந்த புண்ணிய தினங்களாகும். புரட்டாசியில் வரும் தூர்வாஷ்டமி விரதம், ஜேஷ்டா விரதம் ஆகிய 2 விரதங்களும் விநாயகப் பெருமானுக்கு உரியவையாகும். இந்த நாட்களில் விநாயகரை வழிபட்டால் அவரது அருளை முழுமையாக பெறலாம். இவை மட்டுமின்றி முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த மகாலயபட்சமும் புரட்டாசி மாதம்தான் வருகிறது. மகாலயபட்ச நாட்களில் முன்னோருக்குரிய தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருக்களின் ஆசியை முழுமையாக பெற முடியும். இப்படி தெய்வங்களின் அருளாசியும் பித்ருக்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த மாதம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதை உணர்ந்து புரட்டாசியில் எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்தால் உரிய பலன்களை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி என்று பெயர். அன்று தயிர் மட்டும் அருந்தி சிவபூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போய்விடும். புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய 3ம் குறைவின்றி கிடைக்கும். புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அர்ச்சித்து வழிபட்டால் உடல் வலிமை உண்டாகும். புரட்டாசி சனிக்கிழமையன்று பெருமாளை வழிபடும் போது திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளை நமஸ்காரம் செய்து அவரது திருநாமங்களை உச்சரித்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுவதால் சீனிவாச பெருமாள் சகல செல்வங்களையும் தந்தருள்வார். புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு 4 வண்ணங்களில் ஆடையும் ரத்தினக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேண்டும். அன்று அம்பாளுக்கு நைவேத்தியமாக இளநீர் படைக்க வேண்டும். இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுகபோக வாழ்வு கிடைக்கும். கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நெத்திக்கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி சனிக்கிழமையன்று நாம் பெருமாளை வழிபடும் போது திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளே நமஸ்காரம். அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே, வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்குபவரே, மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம். மகாலட்சுமி வசிக்கும் அழகான மார்பை உடையவரே, துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகளை பொழிபவரே, ஸ்ரீனிவாசா உமக்கு நமஸ்காரம் என்று மனமுருக சொல்லி வழிபட வேண்டும். இந்த துதியை சொல்ல சொல்ல சகல செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். புரட்டாசி மாதம் பிறந்த ஆன்மீக பெரியவர்களில் வள்ளலார் குறிப்பிடத்தக்கவர். அவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் ராமையா சின்னம்மை தம்பதிக்கு 1823ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி மகனாக பிறந்தார். புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு 4 வண்ணங்களில் ஆடையும் ரத்தினக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேண்டும். அன்று அம்பாளுக்கு நைவேத்தியமாக இளநீர் படைக்க வேண்டும். இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுகபோக வாழ்வு கிடைக்கும். கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்திக்கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாத ஏகாதசியில் தயிர் உபயோகிக்கலாமா? ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலிருந்து 11ஆம் நாள் ஏகாதசி வருகிறது.
ஒரு வருடத்துக்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருகிறது. அனைத்து ஏகாதசிகளிலும் விரதமிருந்து வழிபடுவோர் பிறவி துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவர். புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி பத்மநாபா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அன்று விரதம் இருப்பதன் மூலம் இந்திரன் மற்றும் வருணனின் வரத்தை பெறலாம். நமக்கு எந்த விதத்திலும் தண்ணீர் பற்றாக்குறை வராது. நமது வீட்டில் இருக்கும் கிணறு ஆழ்குழாய்களில் தண்ணீர் வற்றாமல் பெருக்கெடுக்கும். புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி அஜா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் அரிச்சந்திரன் விரதமிருந்து தாம் இழந்த நாடு, மனைவி மற்றும் மக்களை திரும்பப் பெற்று பல ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எனவே நாமும் இவ்விரத நாளில் விரதம் கடைபிடித்தால் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம். புரட்டாசி மாத ஏகாதசி என்று கண்டிப்பாக தயிர் உபயோகிக்க கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்கள்.